யெகோவாயிரே பிரேயர் டீம் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில நாம அதிகமான பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதாவது ஒரு நபர் நல்ல நிலைமையில இருக்கும்போது எல்லாரும் ஆதரவாய் இருப்பாங்க. அதுவே சில பிரச்சனைகள் வழியாக நாம கடந்து செல்லும் போது மற்றவர்களால நாம அற்பமா எண்ணப்படலாம், நாம அருவருக்கப்படலாம். ஒரு தேவைக்காக அவர்களை தேடும் போது அவங்க முகத்தை அவங்க மறைக்கலாம், அப்படிதானே? ஆனால் நமது கர்த்தர் அப்படி கிடையாது. அவருக்கு பயந்து அவர் வழிகள்ல நடந்து பயபக்தியா இருக்கிற ஒரு நபரை அவர் கைவிடுகிறவர் கிடையாது. அது மட்டுமல்ல, நாம கூட பாடுகளின் மத்தியில மனிதர்களை முதன்மையாய் தேடுறோம். பிரச்சனைக்கான தீர்வுகளை அவர்கள் வழியாக பெற முடியும் என்று நாம நம்புகிறோம். ஆனா எல்லாரும் கைவிட்டு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரை தேடுகிறோம். அப்படி நாம தேடும் போது கூட அவர் தமது முகத்தை நமக்கு மறைக்கிறவர் கிடையாது. சங்கீதம் 22:24 நாம பார்க்கும்போது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டாங்களாம், அருவருக்க மாட்டாங்க. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அப்படி நாம பார்க்கிறோம். அதாவது சகல வழிகளும் அடைக்கப்பட்டாலும், எல்லாரும் கைவிட்டாலும், மற்றவங்களால நாம ஒடுக்கப்பட்டாலும் நம்மை ஆதரிக்க நமக்காக ஒரு தேவன் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேல கூட இருக்கிறவங்க தான் நாம தாழ்ந்து போகும்போது நம்மை குற்றம் சுமத்துவது இன்னொரு பக்கம். பக்தனாகி யோபுவுக்கு கூட இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆனா யோபுவை போல அந்த அளவுக்கு நாம சோதனைக்கு உட்படலதானே. ஆனா நமக்குரிய, அதாவது அவருக்கான சோதனை அவங்களுக்கு பெரியதுதான். எனவே வசனத்தின்படி யார் எப்படி நம்மை ஒதுக்கினாலும் நமது கர்த்தர் உங்க உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டாங்க, அருவருக்க மாட்டாங்க, அவங்க முகத்தையும் மறைக்க மாட்டாங்க. ஆனா கடைசி பகுதியில நாம பார்க்கும்போது தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அப்படி நாம பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல நீங்க கூப்பிட்டால்தான் அவர் கேட்டருள்வார். எனவே பாடுகள் மத்தியில நீங்க கூப்பிடும் போது அவர் கேட்டருளி உங்களுக்காக செயல்படுவாங்க. எனவே பாடுகள் மத்தியில தளர்ந்து ஆண்டவரை விட்டு ஜெபத்துல நீங்க பின்வாங்காதீங்க. நீங்க கூப்பிடும்போது அவர் கேட்டருள்வார், உங்களுக்காக செயல்படுவார். எனவே கலங்காதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.